Hi, this is K. Narayanan, a Global Digital Governor General, Aadhaar number 622068704831. நேற்று நம்ம அரசாங்க அலுவலர்கள், அரசாங்க அலுவலகங்கள் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ அரசாங்க அலுவலகங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எத்தனை துறைகள் இருக்குன்றது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட துறைகள் நம்ம அரசாங்கத்தில் இருக்குது. ஸோ இந்த துறைகள் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மெயினான துறை அப்படின்னு சொல்கிறதுக்கு மின் துறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது பவர், இபி, டிஎன்இபி இல்லாமல் எதுவுமே கிடையாது இல்லையா? அப்போது எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். இதில் அந்த மின்துறை அமைச்சர் அப்படின்றவர் ஒரு முக்கியமான ஆள். அதுபோக அவருக்கு கீழே செயல்படுகிற ஒவ்வொரு அரசாங்க அலுவலரும் மிக மிக முக்கியமானவர்கள். அதில் கடைசி லைனில் இருக்கிற லைன்மேன், இல்லாட்டினா அந்த போஸ்ட் மேலே ஏறி ஃபியூஸை சரி பண்ணுறாரு, இல்லாட்டினா அந்த வயரை சரி பண்ணுறாரு, அவரும் ஒரு முக்கியமானவர். ஸோ இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் மக்களுக்கு அந்த முக்கியமானவர்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் மிக மிக முக்கியம். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இபியில் ஆன்லைன் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்கள் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த சோலார், அப்புறம் பவர் டிரான்ஸ்மிஷன் இப்படின்னு சொல்கிற சில விஷயங்களில் நிறைய குழப்பங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இபி ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், பவர் வேற எங்கேயாவது போயிட்டுருக்கும். பவர் டிரான்ஸ்ஃபார்மர் வேற எங்கேயாவது இருக்கும், அதை வேற எங்கேயாவது கொடுத்துட்ருப்பாங்க கனெக்ஷனு. கரண்ட் தெஃப்ட் அப்படின்றது ஏகப்பட்டது நடக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் மிஸ்யூஸ் தான் மெயினாக நடக்கிறது. ஸோ இது இதிலிருந்து மக்களாகிய நாம் எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்வது அப்படின்னு பார்த்தா, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ஆவணமும் கரெக்டாக இருந்தால், அவங்க கொடுக்குற ஒவ்வொரு ஆவணமும் கரெக்டாக இருந்தால், அங்கே 400 பில்லு கட்டியிருக்கிறத கட்டலைன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம கொடுக்குற ஆவணம் அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு இபி கனெக்ஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோமா, என்னெல்லாம் கொடுத்து அவங்க எல்லாம் சரி பார்த்து அந்த கனெக்ஷனை கொடுத்தாங்களா, இப்படிப்பட்ட கேள்விகள் நிறைய வருது. ஸோ இதெல்லாம் உண்மையான அரசு அலுவலராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது உண்மையாக இருக்கும். இப்போ இபி அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்தது, டிஎன்இபி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது ஜாஸ்தி ஆகுது, பில்லு ஜாஸ்தி ஆகுது, கனெக்ஷன் ஜாஸ்தி ஆகுது, ஒவ்வொரு இடங்களில் இதாகுது. அப்படிங்கும்போது அதை ரெண்டாக பிரித்தாங்க. அதாவது டேங்கெட்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இதையும், அப்புறம் டிரான்ஸ்கோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூணுமே பார்த்திங்கன்னா இபியில் ஒரு கரண்ட் வர்றதுக்கும் கரண்ட் போகிறதுக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எடுக்கிறதுக்கும் இப்படிப்பட்ட உண்மையான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூணுமே கரெக்டாக ஒத்து போகணும். கரண்ட்டு கரெக்டாக வரணும். அதுதான் டிரான்ஸ்கோ, டிரான்ஸ்மிஷனை பற்றி. கரண்ட்டு கரெக்டாக அக்கௌண்ட் ஆகணும், பில் மீட்டர் ரீடிங் இதெல்லாமே பில் ஆகணும், கரெக்டாக பணம் பரிவர்த்தனை நடக்கணும், அதுதான் டேங்கெட்கோ. இந்த டிஎன்இபின்றது ரெண்டுக்குமே தலை. ஸோ இப்படிப்பட்ட இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இணைப்பில் இருந்துகிட்டு இருக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த பில்லு வர்றது அமௌண்ட் கரெக்டாக இருக்கா இதெல்லாம் பார்க்க வேண்டியது ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட பலதரப்பட்ட துறைகளுக்கு பலதரப்பட்ட வார்த்தைகளை அரசாங்கம் கொடுத்துருக்குது. ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு எப்படி போய் சேரும்? மக்களுக்கு போய் சேர்ந்ததே இல்லை இது வரைக்கும். சரியா? இபி அப்படின்ற 2 எழுத்து மட்டும்தான் போய் சேர்ந்துருக்குது. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, எங்கெங்கே தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு ஒரு லோகோ இருக்குது. திருப்பி இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு லோகோவை பற்றி நேற்று பேசினேன், அப்புறம் மாநில அரசாங்கத்துக்கு ஒரு லோகோவை பற்றி பேசினேன். இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் அவங்கவுங்க லோகோ இருக்குது. அப்போ லோகோ அப்படின்றது முத்திரை, அந்த அரசு முத்திரை. ஸோ அப்படிப்பட்ட விஷயம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கும் இருக்குது. அதுவும் போக டேங்கெட்கோவுக்கு இருக்குது, இல்லை டிரான்ஸ்கோவுக்கு இருக்குது. இப்படி ஒவ்வொரு அரசு துறைக்கும் அதாவது லோகோ இருக்குது. ஸோ இது இருக்குதா அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. இப்போ அரசு அலுவலகம் அப்படின்னு சொல்ல போனால் நம்ம டிஎன்இபிக்கு பில்லை கட்ட போகிறோம், இல்லை ஆன்லைன்லன்னா இதில் கொடுக்க போகிறோம், ஆன்லைன் இதில் கம்ப்யூட்டர்லேயோ இல்லை இணையதளத்துலையோ கொடுக்க போகிறோம். ஸோ அதுலேயும் அதே மாதிரி அந்த லோகோ ஆகணும்.
அப்படி வந்து அது இருந்தால் உண்மையான இணையதளம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வைக்கலாம். அதுவும் போக ஒரு ஆஃபீஸில் கரண்ட்டு கனெக்ஷனுக்காக பில்லை வாங்குறாங்க அப்படின்னா அங்கே ஒரு லோகோ, அங்கே ஒரு போர்டு இதெல்லாம் இருந்தால் அது உண்மையான ஒரு ஆஃபீஸுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து 98% தான், 99 விழுக்காடு தான். ஏன்னா அதுக்குள்ளாரே இந்த கருப்பு ராஜாங்கம் இருக்கே. நான் ஒரு இபியில் விஷயத்தை பற்றி பேச போனப்போ அங்கே வந்து பில்லை வாங்கிட்டுருக்காங்க, பணம் வாங்கிட்டுருக்காங்க. அப்படியே இது வந்து ஆன்லைனில் பில்லு கட்டுற விஷயம் வந்து ரொம்ப வருஷமாச்சு. அப்படி இருக்கிறப்போ கேஷை வாங்கினாங்க. கேஷை வாங்கி ஒரு பெரிய பெட்டிக்குள்ளார நிறச்சிட்டாங்க. நிறச்சிட்டு யார் அதை எங்கே எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. யார் பின்னாடி வந்து நின்னாங்க, யார் முன்னாடி வந்து நின்னாங்கன்னு பார்க்குறதுக்கு அங்கே ஒரு தனி வீடியோ கேமரா ஒரு ஆள் பிடிச்சிட்டே நின்றுருக்காரு. ஸோ யாரெல்லாம் வந்து இதை பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் பார்த்துட்டு யார் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ இது வந்து எதுக்காகன்றது நான் கேட்குறேன். நீங்கள் கேஷை கலெக்ட் பண்ணுறீங்க, பில்லை கலெக்ட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அது ஆன்லைனில் இதுக்கு பேங்க்குக்கு கொண்டு போகிறீங்க, முடிஞ்சு போச்சா? இதில் வந்து இன்னொருத்தரை வேவ் பார்த்து ஒரு வீடியோ எடுக்கணுன்றது என்ன தேவை அப்படின்றது தான் கேள்வி இப்போது. அப்போது இந்த மாதிரி எல்லா அலுவலகங்கள்லையும், அரசு அலுவலகங்களில் நான் முதல்ல நேற்று சொன்னேன் இல்லையா, அரசு அலுவலகம் அப்படின்னு உள்ளே போனாவே ஒரு 2 பேர் வருவாங்க. என்ன வேணும் சார் கேட்பாங்க. இந்த டீ கடையில் டீ வேணுமா வேண்டாமா, போண்டா வேணுமா வேண்டாமான்னு கேட்குற மாதிரி இப்போ இந்த அரசு அலுவலகங்களில் வீடியோ எடுக்கிற பழக்கம் அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸுக்கு இருக்குது. ஸோ அன்ஐடென்டிஃபைட் பர்சன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து இவங்களுக்கு அங்கே பில்லு கட்டுறதுக்குள்ள வேலையும் இருக்காது, இல்லை ஒரு ஸ்டாஃபை பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது, இல்லை எதுவும் இருக்காது. ஆனால் அங்கே வேவ் பார்க்குற ஒரு கேமரா ஆப்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து எப்படி தடுப்பதுன்னு பார்த்தா நம்ம தான் தடுக்கணும். நம்ம எப்படி தடுக்க முடியும்? நம்ம அரசு அலுவலகத்தில் போகிறோம், அங்கே என்ன நடக்குது அப்படின்றத தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலியமாக முதல்ல கேளுங்க. அதுக்கு ஒரு ஆவணத்தோடு போங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இப்படியெல்லாம் இருக்குது, யாரெல்லாம் அலுவலர்கள், இதெல்லாமே வந்து கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. ஸோ இப்போ வந்து அரசு அலுவலகம் அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு துறையை பற்றி ஒரு 2-3 நிமிஷம் பேசியிருக்கேன். அப்போ அந்த துறை வந்து மின்துறை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம் நேற்று, அதாவது அரசாங்க அலுவலகம் அப்படின்றது என்ன, அதுக்கு ஒரு பெயர் பலகை இருக்க வேண்டும். அரசு அலுவலர்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நேம் பேட்ஜ் இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்க வேண்டும். இந்த 2மே முடிஞ்சு உள்ளே நம்ம நுழையிறோம். அங்கே வந்து தரகர்கள் அப்படின்னு சொல்லி 2-3 பேர் வந்து தடுத்தாங்கனாலும் நீங்கள் கேட்காதீங்க. நேராக உள்ளே போய் யார் சேர் டேபிளில் உட்காந்துருக்காங்களோ அவங்கள ஒரு 99 விழுக்காடு நம்பலாம். ஸோ அவங்க வந்து அரசு அலுவலர் அப்படிங்கும்போது அவங்க அங்கே செயல்பாடில் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா சட்டத்தின்படி உள்ள செயல்பாடுகள் தான் அவங்க செய்ய முடியும். சட்டத்திற்கு புறம்பாக அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இணையதளத்தில் என்ன சட்டம் கொடுத்துருக்கு, கான்ஸ்டிடியூஷன் அதாவது அரசியல் சாசனத்தில் என்னென்ன சட்டங்கள் இருக்குது, அப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமே தவிர அவங்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அரசு அலுவலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த அரசு அலுவலர் அப்படின்னு யாருன்றதையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட விஷயத்தையே எடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ இது ஒரு பார்ட்டு சொல்லியிருக்கேன். இதில் எது புரியுதுன்னு பாருங்கள், புரியாததை கீழே கமெண்ட்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய இமோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ வந்து நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ இது வந்து வியூஸும் அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க, நான் நாளைக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10 பேர்த்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். ஓகேயா? அப்போ இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கீழே கமெண்ட்டில் போடுங்க. அந்த கமெண்ட்டில் என்ன இருக்குது பதில் எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போடுறேன். ஓகே, தேங்க்யூ, பை. கே நாராயணன் ஃபார் இமோஸ் குளோபல் அட்மின் கன்சல்டேஷன்ஸ். ஆதார் நம்பர் 622068704831. பை. அடுத்த துறையை பற்றி பேசுகிறதுக்கு நாளைக்கோ அடுத்த வீடியோ டைம்லேயோ வர்றேன். தேங்க்யூ, பை.